வணக்கம் மக்களே. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ரைஸஸ் வந்து ஹைக் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மியானதுக்கு அப்புறமா வந்து வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த டெசிஷனை இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஆப்பிள் கூட வந்து அவங்களோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸில் வந்து ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண போகிறோம். அதுக்கான ரீசன் வந்து சிப்செட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பிராண்ட் தான் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுலேயே வந்து டாப்பில் இருக்காங்க. ஜான்வரி 1 ஜூன் 23 வரைக்கும் மட்டும் 124 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோனுக்கோ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மொபைலுக்கோ வந்து கிடையாது. ஸோ அவங்களோட எல்லா மொபைலையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி விவோ தான் இருக்கிறாப்புல 56 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மற்ற பிராண்ட் சாம்சங், ரெட்மி எல்லாமே வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஹைக் பண்ணல அப்படிங்கிறது போல தான் நம்மளால் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 3 ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிப்செட்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறனால வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மற்ற காம்பனன்ட்ஸ் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. மூணாவது இது ஒரு ஏஐ எரா அப்படிங்கிறனால, ஸோ ஏஐயோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால அதுக்கு உண்டான நாங்கள் ப்ரைஸிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் இமீடியட்டாக வந்து மொபைல் வாங்கணும்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ப்ரைஸ் கம்மியானதுக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்களான்ட்டு.